ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம இன்னைக்கு இந்த ஓணத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாயாசம், பாலாடை பாயாசம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். 15 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த பாயாசம் குக்கர்ல தாங்க செய்ய போறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல 1.5 லிட்டர் காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். திக்கான பாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி அளவு தாங்க பால் இருக்கணும். முழுசா மூழ்கிற அளவுக்கு, குக்கர் ஃபுல்லா மூழ்கிற அளவுக்கு பால் சேர்க்காதீங்க. கொஞ்சம் இடம் இருக்கணுங்க அந்த குக்கர்ல. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்துல நான் இங்க கடையில வாங்கின அடை தாங்க எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நமக்கு கடைகள்ல இன்ஸ்டன்ட் அடை, பாலாடை அடைன்னே கிடைக்குது. நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்றேன். மட்டை பாலாடை எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஈஸியா கடைகள்ல இந்த மாதிரி ரெடிமேடாவே கிடைக்குது. இது 100 கிராம் அளவுக்கு இந்த அடையை சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்க இனிப்பு ஜாஸ்தியா சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 கப்பே போதும். 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தொடர்ந்து கலந்துட்டே இருங்க. இப்போ அடைலாம் நமக்கு ரெடிமேட்லயே கிடைக்கிறதுனால நம்ம வீட்டுல எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க எந்த பிராண்ட் அடை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க, இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நாம குக்கர் மூடிய போட்டுட்டு லோ ஃபிளேம்ல 10 நிமிஷம் அப்படியே வைங்க. விசில் கணக்கு எதுவுமே வேணாங்க. வெறும் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லா அடங்கின பிறகு ஓபன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. பால் பாருங்க, கலரே எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா திக்காயிருக்கு பாருங்க. இதுல நம்ம கடைசியா கொஞ்சமா நெய்ல முந்திரி பருப்பு, கிஷ்மிஷ், தேங்காவை கூட நீங்க வறுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை நான் எப்பயோ ஆஃப்ல தாங்க வச்சிருக்கேன், ஆனே பண்ணல. ஜஸ்ட் கலந்து விட்டு இதை இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாலாடை பாயாசம் ரெடி. ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். ஜஸ்ட் அந்த இன்ஸ்டன்ட் பாலாடை உங்களுக்கு கிடைச்சதுனாலே போதும். அட்டகாசமா இருக்கும். இது அப்பளத்து கூட இல்ல போலி கூட இந்த பாயாசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த ஊனத்துக்கு உங்க வீட்டுல இதை செஞ்சு பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.